மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று நேற்று அல்ல, ஏறத்தாழ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து நம்முடைய பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து அவர்கள் வைக்கக்கூடிய இந்த வேண்டுகோள் என்பது இந்த 181 பற்றி அவங்க தொடர்ந்து வைத்தது நம்ம அனைவருக்குமே தெரிந்தது தான். இன்றைய காலை கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக பொங்கலுக்கான வாழ்த்து செய்தியை சொல்லிய பிறகு நான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் அவருடைய இல்லத்திலே சந்தித்த பொழுது அவர்களை பார்த்து கேட்கும் போதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆனது, இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆனது, அது சார்ந்து என்னென்ன பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது என்று அவர்கள் கேட்டபொழுது நாங்கள் சொன்னோம், தொடர்ந்து இந்த 4 வருடமாக நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் போராட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து பேசும் பொழுதெல்லாம் பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் வைப்பது வழக்கம். அது அவருடைய உரிமையாக நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையாகத்தான் அதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தான் பகுதி நேர ஆசிரியர்கள் என்று வரும்பொழுது முதல் முறையாக நாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, ஏன்னா ஒரு 5000 ரூபாயில் தான் அவங்க பணிக்கே சேர்ந்தாங்க. ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு அது 12,500 ரூபாயாக, அதாவது 2,500 ரூபாயை நாம் உயர்த்தி அது 12,500 ரூபாயாக அது வரைக்கும் இன்றைக்கி வந்தபொழுது இதை வைத்து எங்களால் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்கின்ற அளவிற்கான அவருடைய நியாயமான கோரிக்கை. உங்களுக்கே தெரியும், நம்முடைய SSA ஃபண்ட் என்று வரும்பொழுது நம்முடைய ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய ஃபண்டு 60:40 ரேஷியோ பல்வேறு காரணங்களில் சொல்லி இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன், அதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லும்போது இந்த 2 வருஷமாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கென்று வர வேண்டிய ஏறத்தாழ 3,548 கோடி ரூபாய் இன்னும் நமக்கு வராமல், அந்த 3,548 கோடி என்று வரும்பொழுது அதை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய கொள்கை முடிவுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த உறுதி. எது எப்படியாக இருந்தாலும் நம்மை நம்பி வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அதன் மூலம் பயன்பட்டு கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் நிதியை அரசாங்கமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது கூடுதல் ஒரு நிதி நெருக்கடியாக, கூடுதல் ஒரு செலவினமாகத்தான் அது இருந்தது என்று சொன்னாலும், நம்மை நம்பியிருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நம்மால் முடிந்தே நாம் செய்தாக வேண்டும். பொங்கல் வாழ்த்து செய்தி என்பது வெறும் வாழ்த்தாக மட்டும், வெறும் மகிழ்ச்சி என்பது வார்த்தையில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழனும் மகிழ்ச்சியோடு இருந்திட வேண்டும். பொங்கல் தினத்தன்று இது போன்ற அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது உள்ளபடி எனக்கு ஒரு கனத்த இதயத்தை தருகிறது என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி அது சார்ந்து உடனடியாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால் தலைமைச் செயலகத்துக்கு உடனடியாக என்னையும் அழைத்து கொண்டு அங்கே இருக்கின்ற அதிகாரிடம் பேசிய பொழுது அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லும்பொழுது நான் எடுத்து சொன்னேன், அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு முழு நேரம் என்பதை உறுதிப்படுத்திட வேண்டும், எங்களுக்கான பணியை நீங்கள் உறுதி செய்திட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது என்று சொல்லும்பொழுது அது சார்ந்த அதிகாரிகள் ஒரு சில பேர் ஒரு சில கருத்துக்கெல்லாம் எங்கள் எடுத்து சொன்னார்கள். கண்டிப்பாக இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றியவர்களோ அவர்களுடைய அனுபவம் வாய்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களை அப்சர்வ் பண்ணி தான் ஆக வேண்டும். அதற்கண்டு இப்போ இவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய மாநிலத்தினுடைய தீர்ப்புகள்லாம் எங்களிடம் காமிச்சிருக்காங்க, எங்களுக்கும் அதற்கான கருத்துக்கெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது அந்த கருத்தை நாம் எப்படி பின்பற்றலாமா, அது சார்ந்து நாம் பின்பற்றும் பொழுது முழு நேரம் என்று வரும்பொழுது முழுமையாக இவர்களை நாம் பணியில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அது சார்ந்து நமக்கு வேறாச்சும் சட்ட சிக்கல்கள் வருமா என்கின்ற விதத்தில் சொன்னபோது அவங்க சொன்னாங்க, சார் எங்களை விடுங்க சார், உங்களோட லா டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் உட்காந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக மீட்டிங்கும் கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இடைக்காலமாக இந்த போராட்டத்தை அவர்கள் முடிவு செய்து முடித்து அவர்கள் ஊருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக சென்றிட வேண்டும் என்பதற்காக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எப்படி 2,500 ரூபாயை நாம் உயர்த்தி அது 12,500 அதை மாற்றினமோ, இப்பொழுது கூடுதலாக மீண்டும் ஒரு 2,500 ரூபாயை உயர்த்தி அதை 15,000 ரூபாயாக நாம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். ஆக அதோடு சேர்ந்து இவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு 200 குடும்பங்கள் இதுவரைக்கும் மறைந்தே போயிருக்கிறார்கள், அந்த குடும்பம் சார்ந்தும் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று, ஏன்னா அவர்களும் எங்களுடைய ஆசிரியர் இனம்தான், எங்களுக்காக உழைத்த இனம்தான், அந்த 200 குடும்பங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதையும் அதை கடந்து ஆலோசித்து அந்த முடிவை நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.